ஹாய்ண்ணா, வெல்கம் டு டேம் இன் எஃப்எஃப்எல். நான் உங்கள் ஃபாரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம விமென் குக்கோட ஃபைனல் பார்ட் தான்டா. ஸோ எத்தனை பேர் இதை மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு இது ஃபேவரட் ஸ்டோரின்னு எனக்கு தெரியல. பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அண்ட் எனக்கு இதோட நான் ஜி குக் பக்கம் போயிடுவேன். ஸோ இந்த ஸ்டோரியை எடுத்ததுக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் கிடைச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு போன பாட்டு உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிருந்தா சாரிடா. எனக்கு கிடைச்ச டைமில் தான் நான் வந்து எடிட் பண்ணி போட்டேன். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போடலான்னு நினச்சேன், எனக்கு டைமே கிடைக்கல, அதனால தான். அண்ட் வாங்கடா இப்போ நம்ம இதோட கண்டினியூ பார்க்க. ஸோ போன பாட்டு இதோட பார்த்துருந்தோன்னா நம்ம விமென் குக் 3 பேருக்குமே மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஜி குக் அண்ட் செகண்ட் நம்ம விமென்க்கு. ஸோ ஜிமன் வந்து அவருடைய லவ்வை அவ்வளோ அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜி தயாங் வந்து அவர் கேட்டிருப்பார், நீ வந்து உன்னோட இன்ட்ரெஸ்டோட ஹோல் ஹார்ட்டோட தானே எங்களுக்கு மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன், உனக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல, நீ அப்படி ஏதாச்சும் எங்களோட ஃபோர்ஸிங்காக பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இதில் ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஜிமன் சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு இவ்வளோ ஒரு அழகான லைஃப் கொடுத்தது நீங்கள் 2 பேரும் தான், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு இது ஃபுல் சம்மந்தம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தயாங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ஜிமன் வந்து தயாங்கிட்ட சாஃப்டாக சொல்லி அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்து இந்த சைட் சிக்கி லைட்டாக ஒரு சின்ன சேட் அண்ட் ஸ்மைலோட அவருக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் ஜிமின் அவருக்கு சொந்தமாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தேஜுவை கையில் வச்சுட்டு அவங்க பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். ஸோ அங்கே நம்ம ஜிமினை விஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் நம்ம ஹோபி, சானு, நம்ம சுகா, யோன்ஜுன், ஆரம், ஜின், அப்புறம் நம்ம ஜின் வந்து கன்சீவாக இருந்திருப்பார், ப்ரெக்னெண்ட்டாக இருப்பார், அவர் 3 months. ஸோ அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். ஸோ சொல்லியிருந்திருப்பேன் போன பாட்டுக்கு முந்தின பாட்டே அவங்க 2 பேருக்கும் 1 monthலேயே மேரேஜ்ன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கும். ஸோ நம்ம ஜின்னும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பார். அண்ட் நம்ம ஹோபியோட அதான் கிராண்ட்பா அவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க ஜிமினை விஷ் பண்ணுறதுக்காக. ஜிமின்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வாழ்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவருக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ஸே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இவரோட ஃபேமிலி, நம்ம மிஸ்டர் கிம், மிஸ்ஸஸ் கிம், மிஸ்டர் ஜியோன், மிஸ்ஸஸ் ஜியோன், அப்புறம் நம்ம ஜிமினோட தாத்தா, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர், அங்கே நிறைய குழப்பம் நடந்தாலும் நிறைய ஹாப்பினஸோட ஜிமனுக்கு அது எல்லாத்தையுமே அவங்களோட அந்த ஸ்மைலி ஃபேஸ் பார்க்கும்போது அவர் ஹார்ட்டே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. நம்ம தேஜுவும் எப்போவுமே ஜிமன் கூடவே இருப்பா. இந்த சைடு நம்ம டேக்குக்கு 2 பேரும் தேஜுவை கூப்பிட போவாங்க, வரமாட்டேன்னுட்ருப்பா, ஜிமனோட ஹேண்ட்ஸை தான் பிடிச்சிட்ருப்பா. இந்த சைடு நம்ம ஜிமின் தான் நம்ம ஹோபி யோன்ஜனுக்கெல்லாம் போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு விஷ் பண்ணுறாங்க, விஷிங்லாம் வாங்கிட்டு அவங்களும் சொல்லுவாங்க உங்கள் 2 பேர் மேரேஜை பார்க்கணுன்னுக்கும் ரொம்ப ஆசைன்ட்டு. நம்ம சானு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சானு ஹோபியும் ஜிமனுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. ஜிமினும் அவங்க 2 பேருக்கும் ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹோபியை கேட்க, ஹயாங் நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிப்பீங்க என் ஃப்ரெண்டுன்ட்டு ஜிமன் கேட்க, ஹோபி தான் உன் ஃப்ரெண்ட் எப்போ ஓகே சொன்னாலும் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணேன். இந்த சைடு நம்ம சானு லைட்டாக ஷை ஆகுவாங்க. ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் பக்கத்தில் நம்ம ஹோபியோட கிராண்ட்மாலாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு விஷ் பண்ணிவிட்டு நம்ம டேக்குக்கு எல்லோரும் போய் அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்லாம் கிடைக்க ஜிமின் ஒரு மாதிரி லிட்டராக அவர் வந்து கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு அந்த ஹாப்பினஸ்லாம் பார்க்க. இந்த சைடு நம்ம சுகாவும் யோன்ஜனும் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம ஜிமன் தான் அப்படியே போயிட்டு சுகா கிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் வந்ததானே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை போய் ஹக் பண்ணேன். இந்த சைடு டே குக் தான் 2 பேரும் அவங்கவுங்க மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இந்த சைடு யோன்ஜன் தான் நம்ம தேஜுவை வந்து கூப்பிட்றா. ஸோ தேஜு கூப்பிட்டதும் தேஜுவும் போயிடுறா. ஸோ தேஜு அப்படியே யோன்ஜனுக்கு கிஸ் பண்ண, யோன்ஜனும் தேஜுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்ணேன். சுகா தான் நம்ம தேஜுவை கூப்பிட்றாங்க, தேஜு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு அவரோட ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணி கொடுத்துக்கிட்டு பேட் பண்ணி கொடுத்துட்டு, ஜிமன் நான் சொன்ன மாதிரியே நீ இது உன்னோட ஹாப்பினஸ் இது தான் ஜிமன், அது இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வாமா அவருக்கு ஒரு லிட்டில் ஹக் கொடுத்துருப்பாங்க. சரி நம்ம டேக்குக்கு 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஜிமன் பக்கத்தில் நிற்க சுகா 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க.
ஸோ இப்படி தான் அவங்களோட அந்த மேரேஜ் ஒரு வந்து திருவிழா மாதிரி அந்த சிட்டியே கொண்டாடிட்டுருக்கு. இந்த சைடு ஜிமின்க்கு ஃபோர்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொன்னதால் அவங்களுக்கு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜேகேயோட ஃபேஸ் வந்து லிட்டில் நர்வஸோடு இருக்குது. நம்ம விமென் குக் 3 பேருமே ஸோ அவங்களோட மேரேஜ் எங்கே நடந்திருக்குன்னா அவங்களோட பேலஸ்க்கு வெளியே இருக்க ஹாலில் தான் நடந்திருக்கும். ஸோ அதுவே பெரிய ஹால், ஸோ ரொம்ப பெரிய லாங் வே அங்கே தான் நடந்திருக்கும். இந்த சைடு யோஞ்சனும் நம்ம ஜிம்மனும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ யோஞ்சன் கிட்ட தான் நம்ம தேஜு வந்திருப்பா. ஸோ நம்ம தேஜு பாப்பாவை வந்து கீழே இறக்கி விடவே தேஜு ஸ்ட்ரைட்டாக தேங்கிட்ட போயிடுறா. ஸோ இந்த சைடு ஜிம்மன் பக்கத்தில் நம்ம ஜேகே தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நம்ம யோஞ்சன் பேசிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே வந்து நின்னதும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஜிம்மன் பின்னாடி ஓ ஹப்பி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிம்மனை திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜேகே தான் ஜிம்மன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்ற மாதிரி கேட்க ஜிம்மன் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அப்போது யோஞ்சனும் சரி ஓகே நீ பாரு ஜிம்மன் சொல்லிவிட்டு அவர் சுகா கிட்ட போய் நின்றுடுறாங்க. சுகா தான் என்னன்ற மாதிரி கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் அப்படியே முழிச்சிட்ருக்க ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹவுஸ்குள்ளே தான் போயிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஹவுஸ்குள்ளே போகிறது நம்ம தேவங்க பார்த்துறா இவன் என்ன பண்ணா இவனை கூப்பிட்டுட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேஜு வக்கீல இறங்க சொல்லுவாங்க. தேஜு முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேகே தேங்க ஹக் பண்ணிகிட்டே இருப்பாளா. ஸோ அவரும் நோட் பண்ணுறாங்க. அவர் வந்து உள்ளே அவரோட பேலஸ் உள்ள இருக்க ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பேலஸ் உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பேலஸ் உள்ள யாருமே கிடையாது, எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. ஸோ மெய்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வெளியே இருக்காங்க. ஜிம்மனோட ஹேண்டை புல் பண்ணி கூப்பிட்டு போயிருந்துருப்பார் ஜேகே. அப்படியே ஒரு எம்டி ரூமில் தள்ளிட்டு அவரோட அந்த டோரை ஒரு மாதிரி லாக் பண்ணிவிட்டு அது மேலே ஜிம்மனை பிடிச்சி அப்படியே சாய்ச்சிட்டு ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மன் ஐஸ் மாதிரி ஷாக்காக பார்க்குது என்ன அப்படின்ற மாதிரி பிளிங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அவ்வளோ வந்து கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து அவர் அது ஜெல்லஸா இல்லை வேறு ஏதாச்சும் அந்த ஃபீலிங் வந்து அவருக்கு தெரியலை. அதனால் எல்லோரும் முன்னாடியே அவரால் கிஸ் பண்ண முடியலன்ட்டு ஜிம்மனை எங்கே கூப்பிட்டு வந்து அப்படியே ஒரு வாலில் அப்படியே சாய்ச்சி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவ்வளோ டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜிம்மன் லைட்டாக ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு அவாய்ட் எதுவும் பண்ணல. பிகாஸ் ஜிம்மனுக்கு ஜேகே இப்போ வந்து ஹாப்பி தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. அதனால் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகே கிட்ட அவர்கிட்ட அந்த கம்ஃபர்ட் வரலை, பழகலை. தேயாங்கிட்ட வந்து ஜிம்மனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் இருந்திருக்கும். ஸோ டேக் கேர் பண்ணுறதுலேருந்து அதனால் அந்த கம்ஃபர்ட்டில் தான் ஜேகேயோட தேயாங்கிட்ட அவர் க்ளோஸாக இருந்திருப்பார். சரி ஜெங்கே வந்து ஜிம்மனுக்கு கிஸ் பண்ண ஜிம்மன் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஜேகே அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவர் கிஸ்ஸை அவ்வளோ டீப்பாக கொண்டு போகிறாங்க. ஜிம்மனை அப்படியே ஒரு கட்டத்து மேலே ஜேகே செஸ்ட்டை தட்ட ஜிக்மின் அப்போ தான் அந்த கிஸ்ஸில் ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. ஸோ அவர் லிப்ஸ் அவ்வளோ வந்து ரெட்டிஷாக ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மின் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி செவந்து போயிடுச்சு அந்த ஷைனஸில் ப்ளஷ் ஆகி. ஜேகே அப்படியே ஜிம்மின் எப்படி பார்க்குறாங்க. அவர் அந்த ட்ரெஸ்லேயும் வந்துட்டு அந்த மேரேஜ் காஸ்டியூம்லேயும் அவ்வளோ பக்கத்தில் ஒரு சின்ன அந்த ப்ளஷ்ஷோட ஒரு ஃபேஸ் பார்க்க அவ்வளோ வந்து ஜிகிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மன் அவரை வந்து தடுக்கலை அப்படின்றதே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ப்ரீத் பண்ணிவிட்டு ஜிம்மன் ஐம் சாரி, என்னால் உன்னை இவ்வளோ தலை வச்சு பார்க்க முடியல, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மன் எதுவும் சொல்லலை, ஓகே அப்படின்ற மாதிரி ஹீட்டை மட்டும் லைட்டாக நாட் பண்ணுறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஷை ஆகிட்டு ஜிகேயோட ஐஸை வந்து அவர் காண்டாக்ட் பண்ணலை. இந்த சைடு ஜங்குக் தான் ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு ஜிம்மனோட பியூட்டியில் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகுறாங்க. ஜிம்மனோட ஐஸ் அப்படியே அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டுருக்கு. அவருக்கு ரொம்ப ஜிம்மன் ரொம்ப காட்சியஸாக தெரியுறாங்க. ஒரு மாதிரி அவர் டீப்பாக ஜிம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஜிம்மன் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, உன்னை இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஜிம்மனுக்கு ஷை ஆகுது. தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயர்ஸ் கிட்ட போய் கேட்க அது ஜங்குக்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஜிமனோட லிப்ஸில் மறுபடியும் ஃபோர்ஸாக கஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிமன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவருக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, விட்டுங்க அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணேன். ஜிமன் ப்ளீஸ் என்ன ஸ்டாப் பண்ணாத, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ்ஸை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த சைடு அப்படியே ஒரு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஜிமனோட ஷோல்டரில் ஒரு மாதிரி சாயிறாங்க. அவரோட ஹெட்டை ஜிமனோட நெக்கில் வச்சு ஒரு மாதிரி பறி பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க. அப்படியே டீப்பாக ஜிமனோட ஸ்மெல்லை உள்ள இழக்கிறாங்க. ஜிமனுக்கு கூசுது ஒரு மாதிரி. அவர் 2 கையும் ஒரு கையோட கை வச்சு பசஞ்சிட்ருக்காங்க. ஜிகே அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட ஜிமனோட நெக்கில் அவருடைய ட்ரெஸ் வந்து ஃபுல் கவர் அப்பில் இருக்கும். ஸோ எப்படின்னா பைஜாமா, அதாவது ஷெர்வானி மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே லைட்டாக அதுலேருந்து 2 பட்டனை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவர் ஹேண்ட்ஸில் ஜிமன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அப்படியே அவர் ட்ரெஸ்ஸை பிடிக்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட ஐஸை பார்த்துட்டே இருக்க ஜிமன் ஹேண்டை எடுத்துடுறாங்க. ஜங்குக் அவரோட காலரை லைட்டாக பிடிச்சி இழுத்து அவரோட இந்த காலர் போன்லேயே ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க, லிக் பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு பைட் பண்ணுறாங்க. ஜிமன் என்ன பண்ணுறீங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கு. ஐம் சாரி ஜிமன், தேங்க்யூ ஃபார் த லவ்லி மொமெண்ட். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஹாப்பியை எப்படி உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமன் ஜேக்கியோட ஷோல்டரில் லைட்டாக அப்படியே அவருடைய ஒரு பக்கம் ஃபேஸ் மட்டும் கவர் ஆன மாதிரி இருக்குது. ஜேக்கியோட அந்த ஃபுல் ஹேண்டை ஜிமனை ஹக் பண்ணிக்குது. ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜேகே கூப்பிட்டது ஜிமன் லைட்டாக ஹெட்டை அப் பண்ணுறாங்க. என்னன்ற மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ண ஜேகே ஜிமனோட இயர்ஸ் கிட்ட போய்ட்டு, நீ ஹாப்பியாக இருக்கல, இது எதுவுமே ஃபோர்ஸிங்காக நடக்கலைல்ல, உனக்கு எல்லாமே முழு மனசோட ஹாப்பியாக தானே ஏற்றுக்கிட்ட. ஏன்னா இது நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணோம் எங்களுக்காக அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஜிமன் அப்படின்னு சொல்ல ஜிமன் இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் நோட் பண்ணுறாங்க. ஜேகே பிரைட்டான ஸ்மைல் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச், அண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. ஜிமன் அப்படி பிளிங்க் பண்ணி பார்க்க, நான் இன்னைக்கு நைட்டு யூஎஸ்ஏ போய் ஆகணும். அங்கே இருக்க பிரான்ச்சில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஐயப்பாக இருக்குது. ஸோ அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேயாங் தான் போகிறதா இருந்தது, பட்டு வேண்டாம், தேயாங் கூட நீ ஹாப்பியாக இருப்ப. அண்டு என்னால் நான் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒரு 15 டேஸில் ரிட்டர்ன் ஆயிடுவேன். ஸோ அது வரைக்கும் உன்னை எப்படி மிஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இப்போ பிஹேவ் பண்ணிட்டேன், என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமன் லைட்டாக சேட் ஆகுது. ஐஸு அப்படியே பார்க்குறாங்க. ஜிகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜிமனோட ஐஸ் அவருக்காக ஃபீல் பண்ணதுன்னும் போது. பிரைட் ஸ்மைலோட அவருடைய அந்த ஐஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. வந்துடுவேன், சீக்கிரமாக வந்துடுவேன். அது வரைக்கும் இங்கே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லாமல் உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு எது ஹாப்பினஸோ அது எல்லாத்தையுமே செய்யச்சமன். உனக்காக இன்னும் என்ன வேணுமோ செய்வோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ஹக் பண்ணி அவரோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நான் கிளம்புறேன், எனக்கு அதுக்கான ஒர்க் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப 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 யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ நான் சொல்லிட்டேன், பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வெளியே அந்த ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாரு. ஜிமனுக்கு ஒன்றும் புரியலைங்க இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே அவர் கூட இல்லைன்றது. அப்படியே வெளியே வர்றதுக்கு ஜேகே அந்த பேலஸை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருடைய லோயர் லிப்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு பைட் பண்ணிகிட்டே வெளியே வராங்க. இந்த சைடு ஆப்போசிட்டில் தேயாங் தான் ஜிகே குறுக்குறுன்னு முறைச்சிட்டே வராங்க. ஜிமன் போகும்போது ஒன்றா போயிருப்பாங்க. ஜிமனை காணோம் வராங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி ஜேகேவை பார்க்க ஜேகே ஒரு சின்ன ஷை ஸ்மைலோட அங்கே இருந்துட்டு போயிடுறாங்க. தேயாங்க பார்த்துட்டு என்னவா இருக்கும், இவன் எதுக்கு இப்படி வளைஞ்சிட்டு போகிறான், எங்கே போனான், இவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க பேலஸில். அப்போ தான் ஜிமன் அப்போ தான் ஒரு மாதிரி அவர் லிப்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சு பார்க்குறாங்க. அது ரொம்ப ரெட்டிஷாக, அவர் அப்படி ஃபோர்ஸாக கிஸ் பண்ணதில் ரெட்டிஷாக இருக்கும். அவரோட காலர் பட்டன்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியல. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே
அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு வராங்க. இந்த ஜேகே போனதுக்கப்புறம் பின்னாடி தேயாங் வந்திருப்பாங்களா ஆப்போசிட்டில். ஜிமின் பக்கத்தில் வந்து ஜிமன் என்னாச்சுடா ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஜிமினுக்கு தேயாங்க ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ஷையில் அப்படியே கீழே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க, அவரோட காலர்ஸை சேர்த்து இழுத்து பிடிச்ச மாதிரி. என்னடா என்ன ஆச்சு, ஜெகி ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இல்லைன்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம தேயாங் தான். சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்க, அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு பிங்கிஷா, லிப்ஸ் எல்லாம் வீங்கி போயிட்டு அப்படி இருக்கு. அவர் ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரியல, என்னாச்சு ஏன் அப்படின்ட்டு பார்க்குறாரு. நெக்கில் வந்து பைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைலு. இவனுக்கு இன்னமும் அந்த ஃபைட் பண்ணுற எண்ணம் போகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த காலர் பட்டன்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அப்படியே ஜிமனோட லிப்ஸை அப்படியே அப் பண்ணி அவருக்கு அதில் லைட்டாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமனுக்கு வலிக்காத மாதிரி. ஜிமனுக்கு ஐஸெல்லாம் ஷையில் அப்படியே கீழே குடிஞ்சு ரொம்ப சீக்ஸ்லாம் ரொம்ப பிங்கிஷாக எடுத்து எனக்கு அது பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவருடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அவருடைய சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. தேயும் என்ன பண்ணுற என்னை விடு அப்படின்ற மாதிரி. சரி தேவங்க அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. லைட்டாக ஜிமினுக்கு சேடாக இருக்குது. அப்படியே தேவங்களோட அந்த ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். என்னாச்சு ஜிகே என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க. ஜங்கு இன்றைக்கி நைட் ஃப்ளைட் யூஎஸ்ஏ போகிறேன்னு சொன்னாங்க, கஷ்டமாக இருக்குது, 15 டேஸில் ரிட்டர்ன் ஆகிடுவேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல. ஆமாண்டா அவனுக்கு ஒர்க் இருக்குது, நான் போகிறதா தான் இருந்தது, பட் ஆல்ரெடி அவன் அந்த பிரான்ச் ஹேண்டில் பண்ணுறான், ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக, ஸோ போய் தான் ஆகணும், இல்லைனா ரொம்ப லாஸ் ஆகும், அதனால தான் அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல, அவன் சீக்கிரமாக வந்துடுவான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு பேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிம்மன் இப்போது நம்ம நைட் டைம் நம்ம தேஜோட ரூமில் இருக்கார், தூங்கிட்டுருக்காரு. ஸோ தேஜோ ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கு. இந்த சைடு தேயாங்கோட ரூமில் தேயாங் அவருக்கு தூக்கமே வரல. அவர் எந்த டெக்கரேஷனும் பண்ண வேணாம், ஜிம்மனுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ எது ஹாப்பியோ அது மட்டுமே நடக்கட்டும், அவனை எந்த ஃபோர்ஸும் பண்ண வேணான்னு ஃபேமிலிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவனுக்கு என்ன இஷ்டமோ அதுவே செய்யட்டும் அப்படின்ற மாதிரி நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஜேகே எல்லாருக்கும் பாய் சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லாருமே ஜிம்மன், தேயாங் அண்ட் தேஜோ விட்டுட்டு ஜேகேக்கு வந்து ஃப்ளைட்டு டேக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்துருப்பாங்க பாய் சொல்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபேமிலியில் இப்போ யாருமே கிடையாது, மெய்ட்ஸும் கிளம்பிட்டுருப்பாங்க. இது ஒரு மிட் நைட் 12 o'clock இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி இப்போ தான் 11:30க்கு தான் கிளம்பியிருக்கும். தேஜு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அங்கே தூங்கிட்டதால் ஜிம்மனோட ரூம்லேயே ஜிம்மனை பேபியோ தூங்க வச்சுட்டு கட்டி பிடிச்சி தூங்க வச்சுட்டு அவருக்கு வந்து ட்ரீமில் முழிச்சு எழுந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் ப்ரீத்தே பண்ணுறாரு. அந்த மேரேஜ் ஹாலில் அவர் தான் ஒரு மாதிரி ஏதோ ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகிட்டுருப்பார். எல்லோரும் அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது விஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே வந்திருக்கும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்லனே தெரியல. பட் இருந்தாலும் அவரை வளர்த்த மோமன் டேடை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாமல் எதையுமே அவரால் அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஆனால் இப்போ இருக்க இந்த ஹாப்பினஸ்ஸை அவரால் வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்கவும் முடியல. அப்படியே பார்த்துட்ருக்க தேஜு தூங்கிட்டா நல்லா பீஸ்ஃபுல்லாக. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ தேஜு கவரப் பண்ணிவிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ தேயாங்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ பார்த்தா ஹாலே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ தேயாங்கோட ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. சரி நம்ம தேயாங் தான் அவருடைய ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஹெட்டுக்கு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக படுத்துட்ருக்காரு. ஸோ ஜிம்மன் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக போயிட்டு தேயாங்கோட அந்த ஆர்ம்ஸில் வந்து படுத்துட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேயாங் அப்போ தான் லைட்டாக ஐஸை ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மன் தான் அந்த நைட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு நைட் கலர் சில்க் நைட் ட்ரெஸ்ஸு, ஒரு சில்கி பைஜாமா, ஒரு ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கார். அதில் வேறு இன்றைக்கி அவர் ஷையானது, அவர் ஹாப்பினஸில் இன்னும் பிரைட்டாக இருக்கும் அவர் ஃபேஸு. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட வந்து அவரை பார்த்துட்டு படுக்கவே அவரோட மெஸ்ஸி ஹேரு, ஜிம்மனோட அந்த ஃபேஸு, அது எல்லாமே வந்து நம்ம தேயாங் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் தேயாங். ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது தேயாங், அது எனக்கு தூக்கம் வரல, அதான்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. சரி தேங்க்ஸ் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி தேய்ச்சி தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. சரி தேயாங் தான் அவர் ஜிம்மின் பக்கமாக ஹக் பண்ண மாதிரி அவருடைய ஹெட்டில் இருக்க ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி மேலே கோதி விட்டுட்டு அவர் ஃபோர்ஹெட்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபேஸு சிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மின்க்கு அவர் பார்க்குறது ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. சார் ஜிமன் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்க என் ரூமுக்கு? நான் கூப்பிட்டா கூட என் கூட வந்து தூங்க மாட்டியே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்போது எனக்கு நர்வஸாக இருக்கும், அதனால தான். என்ன நர்வஸ்? அப்போ நமக்குள்ளே என்ன பவுண்டிங்னே தெரியல, முதல் நான் எதையுமே அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல. நல்லா பேசுகிற நீ இப்போதான் நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆகிட்டல தேயாங் அப்படின்னு சொல்ல. சும்மா சீக்ஸை கப் பண்ணுறாங்க. இன்னொரு வாட்டி சொல்லு, ஹஸ்பண்ட் ஆகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன்னோட இந்த ஸ்மைலி ஃபேஸை பார்க்க, ரொம்ப அழகாக இருக்கு ஜிமன். எனக்கு உன்னை என் பக்கத்தில் இப்படியே வச்சுட்டே இருந்தாலே போதும், என்னோடய லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸி ஸ்மைல் காட்டுறாங்க. ஜின்பினோட ஃபோர்ஹெடோ தேயாங்கோட ஃபோர்ஹெடோ ஒரு மாதிரி இடித்து அவர் நோஸை ரப் பண்ணிவிட்டு ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு தேயாங் அந்த ஃபோர்ஹெடோட நோஸையே ரப் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே அவருடைய அந்த லிப்ஸை தேயாங்கோட லிப்ஸ் கூட அட்டாச் பண்ணுறாங்க. தேயாங்கோட ஐஸ் வைட் ஆகுது. அவர் வந்து ஜிமன் ரொம்ப ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக தேயாங்க்கு கிஸ் பண்ணுறாங்க. தேயாங்க்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாகிடுது. அப்படியே நம்ம தேயாங்க அவரும் வந்து ஜிமனுக்கு பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ் இருக்க டீப்பாக தேயாங்கோட ஹேண்ட்ஸ் நம்ம ஜிமினை ஒரு மாதிரி ரோம் பண்ணிகிட்ருக்கு. ஜிமன் ஒரு மாதிரி ஷையில் தேயாங் வந்து ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த டிஷர்ட்டு அப்படி பிடிக்குது. அது வந்து டீப் நெக் வச்ச டிஷர்ட், அதனால் அவர் பேர் பாடியிலலாம் அந்த ஹேண்ட்ஸு ஜிமினோட அந்த சில்லுன்னு இருக்க ஹேண்ட்ஸு படப்பட தேயாங்க்கு என்னமோ ஆகுது. அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி அவரும் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் ஜிமினோட டீப் கிரீஸ் கொஞ்சம் கூட பிரேக் ஆகிற மாதிரி இல்லை. ஜிமின் அவ்வளோ பேஷன்ட்டிக்காக தேயாங்க கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தேயாங்கு சுத்தமாக முடியவே இல்லை. அப்படியே ஜிமன் மேலே ஓவர் ஆகிட்டு ஜிமன் கீழே தேயாங் மேலே அப்படியே லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. அவரோட லாங் ஹேர்லாம் அப்படியே ஒரு ஃபேஸ் முன்னாடி வந்து ரொம்ப மெஸ்ஸியாக ரொம்ப ஹாட்டாக இருக்கார் தேயாங்க. ஜிமனோட ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ஷைன் ஆகிட்டு ஒரு சின்ன ஷையோட அவரை பார்க்க முடியாமல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பிக்குது. சரி தேயாங் தான் இங்கே பாரு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்டே பேச ஜிமின் ஐஸ் லிட்டிலாக ஓப்பன் ஆகுது. அப்படியே ஜிமன் சாரி, இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உனக்கு ஓகேனா நான் மூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஜிமன் எதுவுமே சொல்ல ஷையாக ஒரு ஹெட் மட்டும் நோட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். தேயாங் அப்படியே ஜிமன் மேலே ஓவர் ஆகிட்டு அவருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. அவரோட மூலம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவர் நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு அங்கங்கே கிஸ் பண்ணி அவர் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தேயாங்கோட டிஷர்ட்டை அவர் வந்து ரிமூவ் பண்ண வைக்கிறாங்க ஜிமின் மூலமாக. ஜிமின் ஷை ஆகிட்டே பார்க்க முடியாமல் பார்த்துட்ருக்கேன். அவருக்கு அந்த பைட் மார்க் இருக்கும் பார்த்ததும் அதை ஹேண்ட்ஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி பார்க்குறாங்க. தேயாங் அப்படியே அந்த ஹேண்ட்ஸை ஒரு ஆப்ஸ்லலாம் வச்சு காட்ட ஜிமின்க்கு ஷை ஆகி பேக்கில் எடுக்க போக்குறாங்க. தேயாங் ஜிமன் மேலேயே ஓவர் ஆகிட்டு அவர் லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணிவிட்டு பார்க்க ஜிமன் அந்த பைட் மார்க்லேயே ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமன் கிஸ் பண்ணதோ அந்த லிப்ஸ் அங்கே பட்டதோ இன்னும் ஒரு மாதிரி டெம்ட் ஆக. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு மேக்கவுட் அவ்வளோ ஜிமன் அண்ட் தேயாங்க்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி லவ்லியாக அவ்வளோ ஜிமன் என்ஜாய் பண்ணி தேயாங் அவரை வந்து ஃபீல் பண்ணி அவரை பார்த்துக்கிட்டே ரொம்ப ரொம்ப சாஃப்டான அந்த மேக்கவுட் வந்து அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் 4 o'clock வரைக்கும் அது வந்து அவ்வளோ டீப்பாக போயிருக்கும். ஜிமன் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்ருக்க தேயாங்க ஒரு பக்கத்தில் ப்ரீத் ஆகிட்டு அப்படியே ஜிமனை தூக்கி அவர் செஸ்மெல்ல போட்டுட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ, நான் எதிர்பார்க்கல நீ நான் இவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவேன்னு, தேங்க்யூடா
செம்மையாக இருந்துச்சு. இதுதான் என் லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கிஸ் பண்ண ஜிமின் ஷைலியே தேயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு சின்னதாக ஒரு சேட்னஸ், ஜிகே அங்கே இல்லைன்னா ஜிகே அவர்கிட்ட மார்னிங் நடந்ததில் ஒரு சின்ன ஷைனஸ். ஸோ உடனே யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா, அவர்கிட்டயும் கம்ஃபர்ட் வேணும்னு நினைக்கிறாரு. அப்படியே அவங்களோட டே ஸ்கிப் ஆகுது. ஸோ அடிக்கடி ஜிமின் அண்ட் தேயாங் அப்படியே ஒரு மாதிரி அப்பப்போ சாஃப்டாக அப்படியே க்யூட்டான ரொமான்ஸு. தேஜு அவங்க ஃபேமிலி ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அதுவும் ஜிமினோட ஃபேமிலி, அதாவது டேக்கோட ஃபேமிலி ஜிமினை அப்படி தாங்குது. அவங்க தாத்தாலாம் ஜிமினை அப்படி தாங்குறாரு, அப்படி பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த சைடு அப்படியே 3 months ஸ்கிப் ஆகுது. ஜிமினுக்கு சேட் ஆகுது ஃபேஸு. ஜேகேக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஜேகே சும்மா நார்மலாக பேசுவாங்க, பட்டு ரொம்ப பேச மாட்டார், ஒர்க் இருக்குன்னு வச்சிருவார். இந்த தேஜுவாங்க கேட்டு பார்த்தேன் எங்கள் அப்பா குக்கியப்பா எங்கன்னுட்டு. ஸோ அவ்வளோ ஸ்கூல் போகிறவள. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். தேயாங்கும் இங்கே இருக்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஜிமின் வரேன்ருப்பார், பட் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு இப்படியே இருக்க ஜிமினுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்தா ஜிமினுக்கு வாமிட்டிங்காக இருக்கும். ஸோ அங்கே இருக்கவங்களாம் பதறிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து நிற்க. ஜிமின் அப்படியே வாமிட் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி டயர்டில் அங்கே இருக்க சோஃபாவில் வந்து இருக்க. ஜிமின் அந்த டயர்டாக இருக்கிறதால அவங்க டாக்டர் அங்கே உடனே கூப்பிட்ருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம ஜின் வரல. ஸோ ஜின் ஆல்ரெடி கேரிங்காக இருக்கிறதால அவரால் வர முடியல. ஸோ இங்கே வேறு ஒரு ஃபேமிலி டாக்டர் வந்திருப்பாங்க, ஜின்னோட ஃப்ரெண்டு. ஸோ வந்துட்டு ஜிமின் என்னாச்சுன்னு கேட்க, இல்லை ஒரு மாதிரி ஃபுட் செட் ஆகலையான்னு தெரில, ஒரு மாதிரி டஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செக் பண்ணால் ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரியுது. இது நம்ம தேயாங்க்கும் இந்த நியூஸ் போகுது. செம்ம ஹாப்பி. தேயாங்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அப்படியே அங்கே இருக்க எல்லா ஒர்க்கும் நிறுத்திட்டு ஓடி வராரு. ஜிமினை பார்த்துட்டு அப்படியே தூக்கிட்டு அவரை அவ்வளோ வந்து கேரி பண்ணிக்கிறாரு. இந்த சைடு எல்லோரும் செம்ம ஹாப்பியாகிறாங்க. ஜிமினும் இன்னும் ஒரு டீப்பாக வந்து சேட் ஆகிட்டே இருக்குது. அவருக்கு ஹாப்பியாக இருக்குது, ஆனால் ஏதோ சேடாக இருக்குது. 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஜேகேவும் ரிட்டர்ன் ஆகலை. இந்த சைட் சொல்லியிருப்பாங்க ஒர்க் ஹெவியாக இருக்குது, வந்துடுவான்னுட்டு. ஜிமினுக்கு என்னமோ தெரியல, ரொம்ப சேடாக இருக்குது. ஜிமினோட 4th month. இப்போது நம்ம ஜிமின் அவருடைய, அதாவது டேயாங்கோட ரூமில் தான் இருந்திருப்பாங்க. டேயாங் அவர் ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம ஜிமின் அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் தான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பெல்லிலே ஹேண்ட்ஸ் வச்சுட்டு ரப் பண்ணிட்டேன்னு உட்காந்துட்ருப்பார், ஃபீட் பண்ணிவிட்டு. நம்ம தேயாங்க அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. வந்ததை ஜிமினை போய்ட்டு ஹக் பண்ணலான்னு போக ஜிமின் சேடாக இருக்கார். என்னடா என்னாச்சு, ஏன் சேடாக இருக்க, உனக்கு ஹாப்பியாக இல்லையா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றுமே சொல்லலை. அவர் ஹைஸ் வந்து ரொம்ப சேடாக இருக்கிறது அவரால் பார்க்க முடியுது. சீக்ஸை கப் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஜங்குக்கு பார்க்கணும் போல இருக்குது. ஏன் 3 மாதம் ஆயிடுச்சு இன்னும் வரல, 15 நாளில் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. சொன்னா கேளு, அவனுக்கு தான் ஒர்க் இருக்குது வர முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்கால. ஆனால் எனக்கு ஜங்குக்கு நேரில் போய் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல. சரி இரு, நான் வேணால் கால் பண்ணி அவனை இங்கே வந்து உன்னை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானே போய் ஜங்குக்கு மீட் பண்ணிட்டுமா சர்ப்ரைஸாக, அவருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல. தேயாங் லைட்டாக கோவப்படுறாங்க. இல்லை ஜிமின், நீ இந்த டைமில் ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. அதான் 4 month ஆயிடுச்சுல, இப்போ பேபி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், எனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேங்க, நீங்கள் தான் இருக்கீங்கள. நான் ஹோபி கூட போகிறேன், ஏன்னா நீயும் வந்துட்டேன்னா தேஜு ரொம்ப வருத்தப்படுவேன். நான் வரும்போது சிக்கியை கூப்பிட்டுட்டு வரேன். நான் ஹோபி கூட அப்படியே என்னோ பார்க்குறதுக்கு அப்படியே யோசை தான் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் கூட நான் வேணா போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக கேட்டுட்ருக்காங்க. ஜிமின் என்ன பேசுகிற, உன்னை நான் எப்படி அனுப்பி வைப்பேன்னு நீ நினைக்கிறேன், இது ஜேகேக்கு தெரிஞ்சால் கூட கோவப்படுவான் ஜிமின், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் தேயாங், நான் ஜங்குக்கு நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அவர் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ ஜிமின் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாகவே இருக்கார், எதுவுமே சாப்பிடாம. ஒரு மாதிரி தேயாங்க்கு கஷ்டமாக இருக்குது. ஜிமின் இப்படி பண்ணாத ஜிமின், நீ இது மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி. நான் ஜேகேவை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே, நான் ஹோபி கூடவே ஒன்று அனுப்பி வைக்கிறேன், நானாச்சும் வரேன்னடான்னு சொல்ல. இல்லை நான் ஹோபி கூடவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல.
அவர் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் தான் இப்போது ஹோபி கூட நின்றுட்டுருக்காங்க. தேஜு தான், அம்மா எங்கே போகிறீங்க, குட்டி தம்பி பாப்பா வயிற்றுல இருக்கால, இங்கே இருக்கலாம்லன்னு சொல்ல. நான் போயிட்டு குக்கி அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேன், நீ அது வரைக்கும் அப்பாவை சத்தைக்காமல் பார்த்துக்கன்னு, நான் வந்துடுவேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்ல. அம்மா மிஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீக்ஸில் கிஸ் பண்ணேன். மிஸ்யூ தேஜு பாப்பா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கிஸ் பண்ணேன். தேயாங்க்கு தான் இது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜிமின் சொன்னால் கேள்றான்னு சொல்ல. தேயாங், எனக்கு நீ எப்படியோ அதே மாதிரி தான் ஜங்குக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னை அவாய்ட் பண்ணுறாங்களோ இல்லை என்னை ஃபேஸ் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நேரில் போனால் தான் அவரை என்னால் கூட்டிகிட்டு வர முடியும். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஜங்குக்கும் எனக்கு வேணும் தேயாங், அதனால தான் நான் போகிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாங்க. தேயாங்க்கும் புரியுது, அவன் வேணும் ஏதோ பண்ணுறதுக்கு தான் அங்கே இருக்கான், அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜிமன் ஃப்ளைட் ஏற்றிட்டு அங்கே பாயிண்ட் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணு, எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது, இருந்தாலும் சேஃபாக இருக்கணும், டைமுக்கு சாப்பிட்ணுன்னு எல்லாத்தையும் சொல்ல. தெரியும், நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை, ஜங்குக்கும் என்னை விட்டுற மாட்டான், ஹாபியும் என் கூட தான் வராங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இறங்கி அங்கே ரீச் ஆனதும் உனக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹோப் கொடுத்துட்டு 2 பேரும் ஃப்ளைட்டில் உட்காடுறாங்க. இந்த சைட் ஜிமின் அவரோட பெல்லியில் ஹேண்ட்ஸ் வச்சிட்ருக்காங்க. ஹாபி தான் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க பிரைட்டாக. ஜிமின் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறதை பார்த்து ஹாபி ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, உன் ஃபேஸில் இந்த ஸ்மைலை பார்க்க, ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி உனக்கு கிடச்சிருக்கு, நீ பட்ட எல்லா ஸ்ட்ரகிள்க்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. ஆனாலும் இதில் ஒரு பர்சன் மிஸ் ஆகுறாங்களே, அவனும் எனக்கு சேம் லவ் தானே கொடுத்துருக்கா, அவன் மட்டும் இப்போ அனாதை மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவனை பார்க்கணும், அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன்னு சொல்ல. ஆமாம், உண்மைதான், அவரோட வாக்கெலாம் ஒன்றும் அங்கே கிடையாது. அந்த அவருடைய பிரான்ச்சில் இருக்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் 2 monthsக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. அதோடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஆரம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆரம்க்கும் அதே டவுட் தான், ஏன் ஜிகே அங்கே இருக்கான்னுட்டு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல. ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாண்டா, யூஎஸ்ஏல அவனோட ப்ராஜெக்ட் ஒர்க் 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு, இன்னமும் ஏன் அவங்க ஸ்டே பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஜிமினுக்கு சின்ன ஒரு கோவம், அவருக்கு ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரி. சரி ஹேங்னு சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஃப்ளைட் ரீச் ஆகிடுச்சு யூஎஸ்ஏக்கு. ஜிமினை கூப்பிட்டு போயிட்டு ஜிகேவோட கம்பெனி முன்னாடி நிறுத்திட்டு அவர் வந்து தேயாங்க்கு கால் பண்ணிவிட்டு, அவரும் சானுவை பார்க்குறதுக்கு நான் போகிறேன், எனக்கு கால் பண்ணு ஜிமன், சேஃபாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த சைடு ஜிமனும் கண்டிப்பாக நான் சானுவை கேட்டேன்னு சொல்லுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுருப்பான். இந்த சைடு ஜிமன் தான் ஸ்ட்ரைட்டாக இப்போது யுஎஸ்ஏல இருக்க நம்ம கிம்ஜே கம்பெனியோட மெயின் பிரான்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ அந்த பிரான்ச்சு ரொம்ப ரொம்ப கிளாசிக்காக லக்ஸுரியாக ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஹைடெக்காக இருக்குது. 15 to 20 ஃப்ளோர் இருக்குது அந்த பில்டிங்க்கு, அவ்வளோ ரிச்சஸ்ட்டாக இருக்குது. சரி ஜிமின் அப்படியே வைட் ஐஸில் ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸெல்லாம் அவர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்பாங்க, இப்போ தான் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய பில்டிங். இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்தப்போலாம் ஜிமின் ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ அந்த பில்டிங்குள்ளேயே அவர் போகிறாரு, அவருக்கே ஒரு மாதிரி ஒரு சின்ன தைரியம் இருக்கும்ல. ஸோ இங்கே நம்மளை யாரும் எதோ சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் போகிறாரு. ஸோ அவர் வந்து இப்படி இருக்காருன்னா லூஸான டிஷர்ட் போட்டிருக்காரு, அவர் பெல்லி அந்தளவுக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கார். ஸோ அப்படியே உள்ளே போகும்போதே அங்கே இருக்க ரிசப்ஷன்ஸ்லாம் எஸ் சார் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை பார்த்து கேட்க, நான் இந்த கம்பெனியோட சிஇஓவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. சார் சாரி, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் எங்கள் சிஇஓவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல. அப்போது ஜிமன் வந்து ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டு அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கீழே ஒரு பர்சன் நம்ம சிஇஓவை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நம்ம ஜேகே வந்து கேபின் வந்து 15th ஃப்ளோரில் இருக்கும். அவர் வந்து அங்கே இருக்க கிளாஸ் வழியாக அந்த சிட்டியை தான் பார்த்துட்ருக்காரு, விரிக்க அங்கே இருக்க சன்னை பார்த்துட்டு வெட்டுன்னு இருக்காரு. அவருக்கு ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. அங்கேருந்து ஜிம்மனை பிரிஞ்சு வந்ததுலேருந்து இங்கே
அவன் ஹாப்பியாக இருப்பான்ல, அவன் ஹாப்பியாக இருப்பாள். ஜிமின் ப்ரெக்னென்சி அந்த நியூஸ் எல்லாம் கேட்டப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான். அவனுக்கு அந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் என் கூட இருந்ததை விட அவன் தேன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நம்ம போயிட்டு இதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவனை நான் பார்த்து பழகிட்டேன். அவனை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. இருந்தாலும் அவன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவர் ஹேண்ட்ஸில் ஒரு பெண்ணை வச்சுட்டு அங்கே இருக்க அந்த கிளாஸ் பில்டிங்ஸில் இருக்க விண்டோவில் பார்த்துட்டே இருக்கார். இந்த சைடு ஜேகேவோட கேபின் வந்து நாக் ஆகுது. பார்த்தா நம்ம லீ தான். ஸோ அப்படியே வராரு. சொல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாஸ் உங்களை பார்க்க ஒரு பர்சன் வந்திருக்காங்க, அவங்க உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க ரிசப்ஷன் லிஸ்ட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லான்னு சொல்ல. இங்கே பாருலி அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை பாஸ் அவங்க உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல. இங்கே பாருலி டென்ஷன் ஆக்காத, நானே செம்ம கடப்பில் இருக்கேன். இங்கே பாரு, என்னால் இப்போ யாரையுமே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நான் யாரையும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் யாராக இருந்தாலும் ஒரு 1 வீக் கழிச்சு வர சொல்லிப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம அந்த லீயோவில் பாஸ் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. இந்த சைடு போன லீ வந்து அவர் டோரை ஓப்பன் பண்ண போகும்போது திரும்பி பாஸ் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாஸ் கீழே ஜமான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ வாய்ஸில் சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போக பார்க்குறாங்க. லீ என்ன சொன்ன? பாஸ் கீழே ஜமன் சார் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான். ஜிகே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. அந்த ஒரு செகண்ட் அவருக்கு அவர் அந்த நேம் கேட்டது உண்மைதானா அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்த செகண்ட் அவருக்கு ஒரு கை கால் வெயில செய்யல, ஒரு மாதிரி ஹாப்பியில் அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சேரில் வந்து சட்டு நின்றுச்சு. அப்படியே லீக்கிட்டு தான் வராங்க. டி என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி. ஜமன் சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவ்வளோதான். அவர் என்ன சொல்லனே தெரியல. ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட்டை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. ஜிமின் அங்கே கீழே இருக்க ஒரு வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து யாருமே இல்லை, வெறும் அந்த எம்டி ஹாலாக தான் இருக்குது. அப்படியே ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு. ஜிமின் அங்கே இருக்க அந்த எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. திரும்பின மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இந்த சைடு ஜிகே அந்த லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அப்படியே அவருக்கு ஹாப்பினஸ் தாங்க முடியல. ஜிமினா அவன் எதுக்கு இங்கே வந்தான்? அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தேயாங்க எப்படி அவனை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க? என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க. இந்த லிஃப்ட் சைட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் தான். போனது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட தான். எங்கே ஜிமன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. பாஸ் என்னாச்சு? என்ன மீட் பண்ண வந்த பர்சன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ரூம் காட்டுறாங்க. ஜிமன் திரும்பி அங்கே இருக்க ஏதோ ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்ருக்காரு கையை கட்டிட்டு. பாஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான். ஜங்குக்கு அங்கே என்ன நடக்குது, அவ்வளோ எம்ப்ளாய்க்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹப்பியில் போயிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, வெயிட்டிங் ஹால் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக ஜெகேவோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டுருக்கு. அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நர்வஸில் போகலாமா வேணாமான்ட்டு அப்படியே உள்ளே போக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சைடு ஃபுட் சவுண்ட் கேட்க ஜிமன் அப்போ தான் வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த ரூம்லேயே யாரும் இல்லை, ட்ரான்ஸ்பரான கிளாஸ் போட்ட ரூம் தான் அது. அப்படியே ஜிமன் திரும்புகிறாங்க. ஜிமன் ஐஸில் கோவம் அப்படியே மறைக்கிற மாதிரி ஜிகேவை பார்த்து. ஜிகே ஐஸில் ஒரு மாதிரி டியர்ஸு, ஹாப்பி டியர்ஸு, என்னன்னு தெரியல. அவ்வளோ இது ஜிமன் அவருடைய ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி அவருடைய அந்த இடுப்பில் வச்சுட்டு முறைக்கிறாங்க ஒரு மாதிரி. சங்குக்கு என்ன சொல்லலான்னு தெரியல. அந்த க்யூட்டான ஃபேஸை பார்க்கும்போது போயிட்டு டைட்டாக ஜிமனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுறாங்க. ஜங்கு என்ன பண்ணுற, என்னால் ப்ரீத் பண்ண முடியல, இரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு வெளியே லூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜிகேக்கு ஞாபகம் வருது, ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி லூஸ் பண்ணி அவரை ஹக் பண்ண. லைட்டாக சைடு ஜிகேவும் ஜிமினும் செம்மையாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் இருந்தாலுமே அவருக்கு ஐஸில் லைஸாக கலங்கிடுது. இவ்வளோ லவ் வச்சுருக்கா, ஆனால் என்கிட்ட வந்து இருக்கணும்னு இவனுக்கு தோணலைன்ற மாதிரி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணியே நிற்கிறாங்க. அங்கே லீயோ வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, ஓக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அதட்டிட்டு இந்த சைடு அவரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க 2 பேருக்காகவும் வெளியே நின்றுட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னுட்டு.
அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து நம்ம ஜங்குக் அப்படியே பார்க்குறாங்க. ப்ரீத் பண்ணிவிட்டு, ஜிமின் ஜிமின் நீ எதுக்கு இங்கே வந்த, ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்ஸ் எல்லாம் கப் பண்ணி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் வெளியிலலாம் கை வச்சு அவர் பாடி ஃபுல்லாக ரோம் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லையன்ட்டு கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி. யார் கூட வந்து தனியாக வந்த, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, உன்னை தனியாக வந்து தேவங்க அனுப்புனா, உன்னை பார்க்குறத விட அவனுக்கு என்ன வேலை, அவன் பார்த்துப்பான் தானே உன்னை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டுருக்காங்க. சரி ஜிமின் தான் ஜேகேயோட அந்த ஃபேஸை கப் பண்ணுறாங்க. ஒரு காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து ஜேகேயோட 2 சிக்ஸ்லேயும் கப் பண்ணி அவர் ஐஸை பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்க ஜேகேயோட ஐஸில் வந்து டியர்ஸாக வருது. சரி அப்படியே ஜிமின் ஜேகேயோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. நோஸு, ஃபேஸு, அவர் லிப்ஸு, ஐஸுன்னு எல்லா இடத்துலையும் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஜேகே ஸ்டக்னு ஆகிட்டாங்க. எங்கே போயிட்டேன், எதுக்கு இங்கே வந்து ஒளிஞ்சிருக்க, என்ன நீ எப்போவுமே லைஃப் லாங் வரைக்கும் ஹாப்பியாக பார்த்துப்பேன்னு சொன்னேன், என்னை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுற ஜங்குக்கா, நீ சொன்னல தேஜு பாப்பா வயிற்றுல இருந்தப்போ உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கணுன்னுட்டு, இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டமக்கில் ஜேகேவோட ஹேண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இப்போது லிட்டில் ஜூனியர் இருக்காங்க. ஸோ இப்போது என் கூட நீ இருக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு நீ எதுக்கு இங்கே வந்து அனாதையாக இருக்க, நான் தான் இருக்கேன்ல உன் ஃபேமிலி, உன்னோட சொந்தம்னு, ஏன் என்னை விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸை பார்த்து அவர் ஃபேஸை கப் பண்ணி கேட்குறாங்க. ஜேகேக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது ஜிமின் பேசுறதெல்லாம். நான் உன்னை அவாய்ட் பண்ணல ஜங்குக், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் தான் எடுத்தேன். அதுக்காக எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு ஆகாதில்ல. தேவங்க என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டனோ நீயும் என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோடய பிக்கஸ்ட் கிஃப்ட் தெரியுமா. இங்கே நீ எதுக்காக கில்ட்டில் இருக்க எனக்கு புரியலை. இங்கே எதுவுமே வந்து உங்கள் 2 பேரோட தப்பும் கிடையாது. இந்த ஃபேட்டில் நான் தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அது எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் ரியலைஸ் ஆச்சு. என் லைஃப்பில் நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் 2 பேரும் ரீசனே கிடையாது, காரணமும் கிடையாது. நீங்கள் 2 பேரும் பண்ண ஒரே விஷயம், உங்களால் முடிஞ்ச மொத்த லவ்வையும் எனக்கு கொடுத்தது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு யாருமே இல்லாமல் அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கு அங்கேருந்து இங்கே வந்து இருக்க ஜங்குக், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணாலும் நீ என்கிட்ட ஒழுங்காக முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறேன். நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா. நான் உனக்காக தேவங்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். நான் போனால் உன் கூட மட்டும்தான் போவேன், இல்லை நானும் போகல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட ஃபேஸை பார்த்துட்டு அவர் ஹேண்ட்ஸ் எடுத்து ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை டைப் பண்ணிட்டு திரும்பிக்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல், இருளில் கண்ணீரும் எதற்கு மடிமே கண்ணோடவா ஸ்டன் ஆகிட்டாரு. அவள்தான் ஜிமின் பேசுனதில் எதுவுமே அவர் வந்து ஜிமின் பேசின ஒவ்வொரு வேர்ட்ஸும் அவர் இயர்ஸ்குள்ளே என்னமோ அப்படியே இனிமையாக இருக்குது. பேசினதெல்லாம் உண்மைதானா, ட்ரீம் வேர்ல்டில் இருக்கேனா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் திரும்பி நினைக்கிறாங்க. எனக்கு உன் மேலே ரொம்ப கோவம் ஜங்குக், 15 டேஸில் வரேன்னு சொன்னேன், இவ்வளோ டேஸ் ஆச்சு, இன்னமும் என்னை வந்து பார்க்கணும், தேஜு பாப்பா வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணலைல்ல. நீ மட்டும் சொன்ன உனக்கு பேரண்ட்ஸ் லவ் கொடுக்கலன்னு, நீ மட்டும் தேஜு பாப்பாவுக்கும் எனக்கும் உன்னோட லவ் கொடுக்காம எங்கே வந்திருக்க, அப்போ நீயும் அவங்கள மாதிரின்னு ப்ரூவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க க்யூட்டாக. ஜங்குக்கு என்ன சொல்லன்னு தெரியல, ஒரு மாதிரி டியர்ஸோட வச்சு முன்ன பேக்கப் பண்ணி அவரோட பெல்லியில் ஹேண்ட்ஸை வச்சு சாஃப்டாக ரப் பண்ணிவிட்டு அவர் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, சாரிடா, உனக்கு தேவங்கதை ரொம்ப பிடிக்கும், என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு சொந்தமாயிட்டல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்கலையோ, நான் இருந்தால் நீ கில்ட்டாவையோ அப்படின்னு நினச்சி தான் இது வரைக்கும் உன்னை நான் பார்க்க வரலை ஜிமின், அது ஏன் தப்பு தான். ஆனால் நீ என்னை இவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன், இவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சி நான் தான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமாம், நீ ரொம்ப பெரிய ஃபூல் தான் ஜங்கு, எப்போ பாரு ஏதாச்சும் நீயே நினச்சிட்டு உண்மையிலேயே உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்கிற, எனக்கு அது பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு க்யூட்டான ஒரு கோவம். இது சரி ஜங்குக்கு தான் ஐயோ என்ன சொல்லன்னு தெரியல, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் வச்சு அவரோட ஹெட்டை வச்சு டைட்டாக ஒரு சிக்ஸ் வச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க.
சரி ஜிம்மன் அப்போ தான் ரியாலிட்டி ஜங்குக் ஆஃபீஸில் இருக்கும் நகர் அப்படின்னு சொல்ல இருக்கட்டும். ஏன் இந்த ஆஃபீஸோட குயின் நீ யார் உன்னை பற்றி என்ன சொல்லிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தூக்குறாங்க ப்ரைடல் ஸ்டைலில். ஜிம்மன் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. என்னோடய குயின் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு, அதை எப்படி நான் விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிக்கிட்டே அவரோட கேபின் அங்கே மொத்த ஆஃபீஸும் பார்த்துட்ருக்கு. ஜிம்மன் தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே புதஞ்சிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ரைட்டாக ஜிம்மனோட ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஃப்ளிப்க்கு தான் போகிறாங்க. பின்னாடி நம்ம லியும் தான் அப்படியே வராங்க. ஜிம்மனுக்கு லியோ பார்த்தது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்னிஷியாக இருக்குது. அப்படி ஒரு செஸ்ட்டில் ஹெட்டை வச்சு புதைச்சிக்கிறாங்க. இந்த சைடு அது புரிஞ்சு சைலண்ட்டாக லிஃப்ட்டுக்கு வெளியே வெயிட் பண்ண ஸ்ட்ரைட்டாக ஜிம்மனோட கேபினுக்கு ஜேகேவோட கேபினுக்கு தான் லிஃப்ட்டு போகுது. ஸோ உள்ளேருந்து ஜேகே ஒரு பர்சனை தூக்கிட்டு வரதை பார்த்து அங்கே இருக்க எல்லோரும் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. ஜேகே ஜிம்னை கூப்பிட்டுட்டு போய் ஒரு கேபினில் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுங்க அவங்களுக்குன்னு தனியாக உள்ள ரெஸ்டிங் ரூம்லாம் இருக்கும். அங்கே இருக்க பெட்டில் போயிட்டு அவர் உட்காந்துட்டு அவர் மேலே ஜிம்மினை உட்கார வச்சு ரிலாக்ஸ் ஆக்கி ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம லீக்கெல்லாம் கால் பண்ணி ஜிம்மனுக்கு ட்ரிங்க்ஸு ஜூஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்டு அவருக்கு எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணி ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி ஜிம்மனுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம்மனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறது. ஜிம்மனை நடக்கவே விடலை. லிட்ரலி எங்கே போனாலும் தூக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஆஃபீஸெல்லாம் எல்லாருக்கும் லீவ் விட்டுட்டாங்க அன்றைக்கி. ஜிம்மன் ஆஃப் அன் ஹவர்லேயே அங்கே இருக்க ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லாருக்குமே ஹாலிடே விட்டுட்டாங்க. 2 days ஹாலிடே எல்லாருக்கும். ஜேகே அங்கேருந்து ஜிம்மன் அவரோட மேன்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஃபுல்லாக அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே ஜிம்மன் அண்ட் ஜங்குக் 2 பேரும் 1 week ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிம்மன் அங்கே இருக்க அவருக்கு பிடிச்ச அவருக்கு போகணுன்னு தோன்ற எல்லா பிளேஸ்க்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஷாப்பிங்கில் சின்ன சின்ன விஷயம் ஃபுட்டுக்கிட்டுன்னு எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஜிம்மன் வந்துட்டா, நானும் ஜிம்மனும் வரும்போது வரேன், ஸோ கொஞ்சம் என் கூடயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தேயாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அவனுக்கு அவனோட லவம் கிடச்சிருச்சு அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் தேஜுவை டேக் கேர் பண்ணியிருப்பார். இந்த சைடு அந்த யூஎஸ்ஏல தான். ஸோ நைட் டைம் அது கிறிஸ்மஸ் வர டைம். ஸோ அந்த இடமே ரொம்ப ஒரு மாதிரி டெக்கரேஷனாக ரொம்ப ஒரு மாதிரி பனி பெய்கிற பிளேஸாக இருக்குது. ஸோ அங்கே அது வின்டர் டைமாக. ஸோ எல்லோரும் அங்கே ரெட் கலர் தீமில் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே இருக்க கிஃப்ட்டு லவ்வர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மன் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் ஜிம்மனை ஜேகே சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மன் என்னன்ற மாதிரி பார்க்க. நான் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்ததே இல்லை ஜிம்மன். ஆனால் இங்கே இந்த பிளேஸை நான் ஒவ்வொரு வாட்டியும் க்ராஸ் பண்ணி போகும்போதும் இங்கே வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. பட் இது இப்போ உன் கூட வரணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் உட்காரட்டு அது லாங் வியூவாக இருக்கும். ஸோ அந்த இடமே லைட்ஸில் அப்படியே ஜொலிக்கும். அந்த வின்டர் டைமில் ஜிம்மினும் ஒரு மாதிரி ஃபுல்லாக கவரப் பண்ணி ஜேகே டேக் கேர் பண்ணி அப்படியே வந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜிம்மனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு ஜேகேவை பார்க்க. ஜேகேவும் எனக்கு நான் இப்படியெல்லாம் மாறுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜிம்மன். தேங்க்யூ என் லைஃப்பில் வந்ததுக்கு, இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கொடுத்ததுக்கு. தேஜு நீயும் எங்கள் லைஃபோட பெரிய பொக்கிஷம்டா. அதை எப்போவுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு வாட்டி மிஸ் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து சொல்ல. ஜிம்மன் அவர் ஜேகேயோட லிப்ஸ்லேயே ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்மன் 2 பேரும் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஜிம்மன் ஜேகே 2 பேருமே அவங்களோட ஃப்ளைட்டில் ப்ரைவேட் ஜெட்லேயே போகிறாங்க. ஸோ ஜிம்மனை வேணாம் ஃப்ளைட்டில் போய்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரைவேட் ஜெட்லேயே போய்ட்டு அவருடைய மேன்ஷனில் இருக்க மேலே லேண்ட் ஆகிருப்பாங்க. இந்த சைடு தேயாங்க தேஜு ஸோ எல்லோரும் அப்படியே அங்கே தான் நின்றுட்டுருப்பாங்க. இப்போது எல்லோரும் ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜேகே அண்ட் ஜிம்மன் 2 பேரும் அப்படி வராங்கன்னா ஜேகே ஜிம்மனை அப்போ கேரி பண்ணிட்டு தான் இறங்குறாரு. இந்த சைடு தான் ஜிம்மன் ஜங்கு கீழே இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி ஷையாக ஜேகே ஜிம்மனை கூப்பிட்டு வந்ததும் தேஜு
கீழே இறங்குனது ஸ்ட்ரைட்டாக ஜெக்கி கிட்ட தான் போகுது. ஜெக்கி கிட்ட போனதை தேயாங்க போயிட்டு ஜிம்மனை கேரி பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க, என்னை விட்டுங்க, எனக்கு கால் இருக்குது, நடக்க தெரியும், ஏன் இப்படி பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நீ எங்கள் 2 பேருக்கும் எப்போவுமே நீயும் ஒரு குழந்தை தான்டா. இப்போ உனக்கும் இன்னொரு குழந்தை வரப்போகுது. அப்போ எங்களால் எப்படி உன்னை எப்படி நடக்க விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட சிக்ஸில் கிஸ் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிம்மன். 1 வீக் அவங்க கூட போய் இருந்துட்டல அப்படின்ற மாதிரி தெரியும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். இந்த சைடு குக்கி நம்ம தேஜுதா குக்கியப்பட்ட போயிட்டு குக்கிப்பா எங்கே போனேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஹக் பண்ணேன். நானும் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேஜு பாப்பாவும் ஜேக்கே ஹக் பண்ணிக்குது. ஸோ அப்படி தான்டா ஜிம்மனோட அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஜிம்மனுக்கு 9 மந்த்தும் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜிம்மன் தான் அப்போ அவங்க வீட்டில் ஒரு ஹாலிடே. ஸோ ஜிம்மன், தேஜு, தேயாங், ஜேகே எல்லாரும் அவங்க ஃபேமிலி மொத்தமாக வந்து ஜிம்மன் டேக் கேர் பண்ணிகிட்ருக்கு. ஜிம்மனுக்கு அந்த ஃபுட் பெயின் இருக்கும். ஸோ அவர் சொல்லிகிட்ருக்காரு எல்லாரும் மாறி மாறி அவருக்கு வந்து ஒரு மாதிரி அமுக்கி விட்டுட்டு சுற்றி அவர் சோஃபாவில் சுற்றி வச்சிட்ருக்காங்க. இந்த சைடு அவருக்கா என்ன பண்ணுறீங்க, என்னை விட்டுங்க, எனக்கு காற்றே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு. ஒரு பக்கம் அவருக்கு ஃபீட் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஜேகே தேயாங்கும் ஜிம்மன் கால்கிட்டே உட்காந்துட்டு அவருக்கு தேய்ச்சி அமுக்கி கொடுத்துட்ருக்காங்க. தேஜு ஜிம்மனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவரை வந்து அவர் பெல்லியில் வந்து ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த சைடு ஜிம்மன் லைட்டாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது, பார்த்தா பெயினாக இருக்குது. ஜிம்மன் ஒரு மாதிரி துடிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுது. ஜிம்மன் ஃபேமிலியே ஒரு மாதிரி அவருக்காக பதறுது. தேஜுக்கும் அழுகே வந்துடுது, என்னாச்சு மாமா அப்படின்னுட்டு. கடைசியில் ஜிம்மனுக்கு லேபர் பெயின். ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்தா ஜிம்மன் ஃபைனலி அவருக்கு ஒரு பாய் பேபி பார்ன் ஆகிருக்கு. ஜிம்மனுக்கு செம்ம ஹாப்பி. அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க 3 hours கழிச்சு. ஓப்பன் பண்ணும்போது ஜிம்மனோட அந்த ரூமில் சுற்றி அவ்வளோ பேர் நம்ம தேஜுவை தேயாங் வச்சுருக்காங்க, நம்ம ஜிம்மனோட நியூபார்ன் பேபியை ஜேகே வச்சுருக்கான், அண்ட் நம்ம டேக்குக்கோட ஃபேமிலி, அவங்க தாத்தா எல்லாருமே ஜிம்மனை சுற்றி அந்த ரூமில். அவர் அப்படியே ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்க. ஜிம்மன் தேஜுவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பிறந்ததுக்கப்புறம் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூம் எவ்வளோ விரிச்சோடி இருந்ததோ இப்போது அந்த ரூமில் அவ்வளோ பேர் அவருக்காக ஏங்கிட்டு நிற்கிறாங்க. ஐஸை ஓப்பன் பண்ணதும் அவர் பக்கத்தில் அப்படியே ஓடி வராங்க. தேக்குக்கு 2 பேரும் தேஜு எல்லோரும் ஓடி வராங்க. சரி எல்லாரும் ஜிம்மன் உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவரை கேட்க கடைசியில் எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு டேக்குக்கு நம்ம தேயாங் தான் இப்போது ஜெக்கி கையில் இருக்க ஜிம்மனோட பேபி, அவருடைய செகண்ட் பேபி அப்படியே வாங்குறாங்க. தேயாங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது டேக்குக் சாயலில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிம்மன் இங்கே பார்த்தியா நம்மளுடைய லிட்டில் பிரின்ஸ் பிறந்துட்டான், உன்ன மாதிரி இருக்காள் அப்படின்னு சொல்ல தேயாங், ஜேகே அண்ட் ஜிம்மன் மொத்தம் 4 பேர் அந்த ரூமில் இருக்காங்க. தேஜுக்கு செம்ம ஹாப்பி, அப்படியே வெளியே குதிச்சிட்ருக்கா. இந்த சைடு 2 பேரும் பேபியை கையில் வச்சுட்டு ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் கண்ணெலாம் டீயஸாக வருது. சரி ஜேகே தான் போயிட்டு ஜிம்மனோட ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு எதுக்கடா அழுகுற அப்படின்ற போது எனக்கு ட்ரீம் மாதிரி நீங்கள் 2 பேரும் என் லைஃப்பில் வந்தது. தேஜுவும் பிறந்தப்போ எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். 2 பேரும் ஜிம்மனோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் கையில் வந்து அவனோட 2வது பேபியை கொடுக்கும்போது பேபியை ஜிம்மின் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இந்த பார்ட் இதுதான் ஃபைனல். இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் சரகேட்டர் மதர்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ஃபைனலை முடிச்சிட்டோம். இந்த ஹெண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜேகேவோட லவ்வை பற்றி, ஜேகேக்கு கொடுத்த ஃபீலிங்ஸ், ஜிம்மனோட ஃபீல் அண்ட் டேயாங்கோட லவ், அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து கேட்ட வரைக்கும் என்ன சீன் பிடிச்சிருந்தது, யாரோட லவ் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் ஜிம்மனோட ஃபீலிங்ஸ் கரெக்ட் தானா சொல்லிவிட்டு ஒரு 2 லைன் எனக்காக கொடுத்துட்டு போங்க. ஃபைனலி ஐ எம் ஃபினிஷ்ட் சரகேட்டர் மதர். அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாய் ஆல். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்வீட் கார்டுக்கும் ரொம்ப 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 லவ் யூ. பாய். உன் தேவை நான் தீர்க்கவே நீரில் மீனாய் நீந்துவேன். காதலை கடன் வாங்கிய என்னை நானே தாங்குவேன். பாதியும் என் மீதியும் ஒன்றேதான்
சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே, நாம் வாழலாம்.